ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யா டுடே. என்னடா எப்பவுமே வீட்ல தான் இன்ட்ரோ எடுப்பாங்க. என்ன கடையில வந்திருக்கேன்னா, கடைக்காக தான் இன்னைக்கு. ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்காக வேலை செய்ய அதிகமா விட, கடைக்கும் அதிகமா செய்ய வேண்டியதா இருக்கு. ஒரு ஆள் எல்லாத்தையும் மெயின்டெயின் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. என்னோட பேஷன்ல இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறேன் அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி என்ன அவன் அடுத்த லெவல் இந்த இதை எடுத்துட்டு போனா இன்னொரு கடையா வாங்க போறேன் அப்படிலாம் கிடையாது. இருக்கிறத இன்னும் பெஸ்ட்டா பண்ணிட்டே போனா நம்மளுக்கு கூட சேல்ஸ் அதிகமாகும் அப்படின்றது என்னோட ஃபீல். இன்னைக்கு பில்லு அதாவது இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிக்கு பில் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ அதனால என்னோட இந்த இதை வந்து ஹேண்ட் பில்லா போடாம கொஞ்சம் வந்து கம்ப்யூட்டரைஸா ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். சாஃப்ட்வேர் பத்திலாம் நான் சொல்ல வரல. நான் வந்து ஒரு பிரிண்டர், ஒரு சின்ன ஸ்கேனர், இது ரெண்டும் வந்து ஒரு பேசிக்கா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம்னா தேவையா இருக்கும். ஒரு செல்போன் கடையா இருக்கட்டும், ஸ்டேஷனரி கடையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது ஒரு பெஸ்டா இருக்கும். அப்படி வாங்கினது தான் இது. இப்ப இருக்க இந்த எல்லா ஸ்டாக்குமே நான் நோட்ல தான் எழுதி வச்சிருக்கேன். அப்படி எழுதி வைக்கிறத விட, நாம ஒரு கம்ப்யூட்டரைஸ்டா ஏத்தி வைக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அது இல்லாம நமக்கு எந்த பொருள் இருக்கு, எது இல்ல அப்படி இன்டிமேட்டும் ஈஸியா பண்ணுது. அதனால சில சாஃப்ட்வேர் வாங்கி அதுல இத போட்டு நம்ம ஒரு ஆள வந்து வேலைக்கு வைக்கணும்னா கூட நல்லாவே வைக்கலாம். ஒரு கேமரா போட்டுட்டு சாஃப்ட்வேர்ல எல்லாத்தையும் ஏத்திட்டு, ஏன்னா நம்ம ஸ்டாக் என்ன இருக்கு, சேல்ஸ் ஸ்டாக் கம்மி ஆயிட்டே இருக்கும். அப்ப ஸ்டாக் நம்ம போடுறோம்னா கொஞ்சம் அதிகமாகும். இதை நம்ம ப்ராப்பரா வந்து அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலாம். இதுவே நீங்க கையில எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா 1, 2 எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு ஒரு பொருள் வாங்குறோம்னா ஒரு ₹10 வாங்குறோம்னா அதுல ₹2 தான் லாபம் இருக்கும். அதையுமே நம்ம திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் போடுவோம். அது வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆகி வர்றதுக்கு ஒரு 5 to 60 இயர்ஸ் இல்ல 10 இயர்ஸ் கூட ஆகலாம். சில பிசினஸை பொறுத்து மாறும். ஸோ இது வந்து ரொம்ப எங்கன்னா போய் இல்ல தேடிலாம் வாங்குவேன். இருக்கவே இருக்கு அமேசான் ஆப். அதுல அழகா போட்டேன். மற்ற இடத்துல தேடினா ரேட் அதிகமா தான் இருந்தது. அதாவது கம்ப்யூட்டர் வைக்கிற இடத்துலயே போய் கேட்டேன். அந்த ஷாப்லயே கூட ரேட் அதிகமா தான் சொன்னாங்க. அதனால சரி நம்ம அமேசான்லயே வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்ல இப்ப வாங்கியிருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்சல் ஓபன் பண்ணி பார்த்தோம். நான் ஆர்டர் பண்ணது எல்லாமே மறுநாளே வந்தது. ஏன்னா நம்ம ப்ரைம்ல வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்க ஹஸ்பண்ட் இருந்தது. ஸோ அதனால ஆர்டர் பண்ணி மறுநாளே வரணும் அப்படின்னு ஆவலா போட்டேன். ஒரு 4 பொருள் போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேனர், அதுக்கப்புறம் அதுல போடுற அந்த தெர்மல் ரோலு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்கோட்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்கேனர் ஒன்று, அந்த பார்கோடு லேபிள் அது ஒரு ரோல் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு மினிமமாக இதெல்லாம் அந்த தெர்மல் பேப்பர் கூட ஓகே நம்மளுக்கு யூஸ் ஆகும். அந்த பார்கோடு இது வந்து திருப்பி திருப்பி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது தெர்மல் பேப்பர் உங்களுக்கு தெரியும், அதனால் அது ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம இந்த பிரிண்டர் மெயின் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது எப்ரிகான், இது எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானுமே பார்த்துருக்கேன். அது கூடவே ஒரு சிடி கொடுத்துருந்தாங்க, அதில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கான். பட் என்னோட சிஸ்டமில் அது போட முடியாது. என்கிட்ட அந்த சிடி டிரைவர் இல்லை, அதனால் அப்படி நான் சாஃப்ட்வேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வாரண்ட்டி வச்சு நம்ம எதாவது பிரச்சனைனா கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணுறதுக்கு கூடயே நம்பரும் கொடுத்துருந்தாங்க. அந்த நம்பருமே உங்களுக்கு பின்னாடி இருக்கும், 193 அப்படின்னு போட்டு இது கிளைம் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா. அப்புறம் யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் அது என்னென்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பார்கோட்லாம் என்னென்ன பார்கோட் ஸ்கேன் பண்ணிக்கலாம், என்ன எதோட வேணும் அப்படின்லாம் போட்டிருந்தது. இது யூசர் மேனுவல். இப்போ பிரிண்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து நிறைய பேரோட யூசரோட ரிவ்யூ கேட்டு தான் நான் வாங்கினேன். கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து டிலே ஆகும், அவ்வளோதான், ரொம்பலாம் ஆகாது. இதில் 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிரிண்டருக்கு பவர் கொடுக்கறது, இன்னொன்று பிரிண்டர் யூஸ் பண்ணுறது, பிரிண்ட் அடிக்க யூஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோல், இந்த ரோல் வந்து டெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஒரு 2-3 பேப்பர் டெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் ஆஃப் பட்டன், அப்புறம் பாஸ் பண்ணுற பட்டன். ஸோ எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க போல் இந்த பில்லு. இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, நம்மளும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த அந்த ரோல் வந்துட்டு பிரிண்ட் பண்ண போட்டேன். இது ரொம்பலாம் பிரிண்டிங் வராது. 20 பில் வேணால் பிரிண்ட் பண்ணி போடலாம், அந்த அளவுக்கு தான் வரும். இது பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டருக்குள்ளே அழகாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ரோலோட பேப்பர் பிச்சு முன்னாடி வச்சுட்டோன்னா அழகாக பிரிண்ட் அடிச்சுட்டு வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1599. நெக்ஸ்ட் பார்கோட் ஸ்டிக்கர், இது பார்த்தீங்கன்னா 1000 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரோல் தான் வந்திருக்கு, நமக்கு 10 திருப்பி வாங்குற மாதிரி தான் இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 136 ருபீஸ். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். அதில் வந்து லேபிள் சைஸ் இவ்வளோ தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கேனர். இந்த ஸ்கேனர் வந்து பேசிக்காக எல்லா கடையிலும் இருக்கிறது தான்.
ரொம்ப பெருசாலாம் வாங்கல, நார்மலாக இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1219 ருபீஸ். இதுலேயே வந்து மேனுவல் கொடுத்துருந்தாங்க. மேனுவலில் என்னென்ன பார்கோட் டைப்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருந்தது. இப்போ மிஷின் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மிஷின் அவ்வளோதான். இதுதான் எல்லா கடையிலையும் நம்ம பார்த்துருப்போம். நார்மலாக இப்படி தான். அதை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த ஸ்கேனர் ஒரு ரெட் கலர் இருக்க மாதிரி இருந்தது. பார்க்க நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் சின்னதாகவும் நல்லாவும் இருந்தது. இது வந்து இந்த கேபிள் ஈத்தர்நெட் கேபிள் மாதிரி இருந்தது. அதோட அது ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம சிபியூவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்கேனர். சூப்பராக இருந்தது. ஓகே. இது அந்த கேபிளோட ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈத்தர்நெட் கேபிளில் வரும் பார்த்தீங்களா, லாக் பண்ணி பண்ணுற மாதிரி, அது இங்கே வந்து ஃப்ளக் பண்ணணும். இன்னொன்று வந்து நம்ம சிபியூவில் அழகாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது இப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ரோல் வாங்கணும் இல்லையா, அந்த ரோல் பார்த்தீங்கன்னா 339, அதாவது 339 ருபீஸ்க்கு வாங்கினது. இப்போ இதை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு பிரிண்டர் எப்படி வருது அப்படின்னு, டிலே ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் வந்து டிலேயாக தான் வருது, பட் ஓகே எனக்கு. இந்த பார்கோட் ஸ்டிக்கர் இந்த பிரிண்டர்ல வந்து ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். நான் வாங்கியிருக்கிறது இந்த சின்ன ஒரு பிரிண்டரும் ஒரு ஸ்கேனரும் தான். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3800 அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம இன்னும் அதிகமாலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வச்சில்ல. ஓரளவுக்கு ஸ்டாக் வச்சிருக்கோம். அதனால இது மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்ப நான் யூஸ் பண்ணி ஒரு வாரம் ஆகுது. நல்லா தான் இருக்கு. நல்லா ஃபீல் ஆகுது. ஆனா பார்கோட் வந்து பண்ண முடியல. அந்த பார்கோட நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நார்மல் பில் வருது இல்லையா? அதிலேயே பார்கோட் அடிச்சு அதை கட் பண்ணி அப்படியே ஒட்டிடுறேன். ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி விட்டுறேன். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸ்டிக்கர் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது மாட்டிக்குது. திருப்பி பிரச்சனையா வந்துட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படின்றதால இப்படி பண்ணியிருக்கேன். எல்லாத்துலயும் பண்ணாலும் ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா இதுல என்ன பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, பார்கோட் பிரச்சனை தான். நீங்க பார்கோட்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. வெறும் வந்து ஸ்டாக் ஏத்திட்டு பில் போட்டா அவ்வளவுதான் வரப்போகுது அப்படின்னா, இது ஒரு பெஸ்ட் இதுதான். பட் பார்கோட் வேற ஏதாவது சைஸ் இதுல போட்டு யூஸ் பண்ண முடியும்னா பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதுவும் போட்டு பார்த்துட்டு நான் கண்டிப்பா சொல்றேன். இதுல பிரச்சனை இது ஒண்ணுதான் இருக்கு. பட் சூப்பரா ஒர்க் ஆகுது. படிப்படியா மேல போலாமே. அடுத்தது ஒரு பெரிய ஸ்கேனர், பெரிய பிரிண்டர் அந்த மாதிரி படிப்படியா போலாம். பட் பேசிக்ல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது பெட்டர். என் பட்ஜெட்டுக்கு இது கரெக்டா இருக்கு. நல்லாவும் ஒர்க் ஆகுது. இது கண்டிப்பா கடை வச்சிருக்கவங்களுக்கு, இத பத்தி தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த ஷாப் நான் எப்படி ஓப்பன் பண்ணேன், என்னென்ன பண்ணேன் அப்படின்ற முழு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, இத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழ இருக்க என்னோட ஐகான் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பபாய்.